ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம சமைக்கும்போது ஒரு சில டைம் பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறது தெரியாமல் நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம். அந்த மாதிரி ஊற்றும்போது அது சடச்சடன்னு வெடித்து நம்ம மேலேயே தெரிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டிங்கன்னா அதை வெடிக்கிறத அடங்கிரும். அதே எண்ணெயிலேயே நம்ம காய் வணக்கினாலும் சரி, குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் அதுலேயே செஞ்சுக்கலாம். டேஸ்டெல்லாம் எதுவும் மாறாது, நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் சட்னி கூட ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போடுவோம். இது கூட 2 முந்திரி போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கா, அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இடிகள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கங்க. இதை அப்படியே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம அதை அப்படியே விளக்கில் போட்டுக்கலாம். இது கூட வேப்ப எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்குங்க. இது கூட ஒரு கற்பூரத்தையும் பொடி பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிடுங்க. இந்த விளக்கை ஜன்னல் ஓரத்துலேயோ வீட்டில் எங்கே அதிகமாக கொசு இருக்குமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒரு கொசு கூட இருக்காது. மிக்ஸி ஜாரை டெய்லியும் பயன்படுத்துறதுனால மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் அழுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வினிகரும் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதை தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த அழுக்கு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற காஃபி தூள் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப்படியே வச்சோம்னா அந்த காஃபி தூளெல்லாம் கெட்டியாயிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற அந்த பாத்திரத்து மேலே வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த கவர் ஒட்டிக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த காஃபி தூளும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டியாகாது. முருங்கைக்கீரை உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை எடுத்துக்கங்க. அந்த நியூஸ் பேப்பரில் முருங்கைக்கீரையை வச்சு நீங்கள் சுருட்டி வச்சுருங்க. இதை அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது முக்கால்வாசி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா தானாகவே பேப்பரில் உதிர்ந்துருக்கும். மீதி இருக்கிற முருங்கைக்கீரையை எடுத்து நீங்கள் கையில் இப்படி லைட்டாக ஆட்டினீங்கன்னாவே போதும், மீதி இருக்கிற இலையும் கீழே உதிர்ந்துடும். செம்பு, பித்தளை குடமெல்லாம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். அதில் தண்ணி பிடிச்சி வைப்போம். அதை டெய்லியும் விளக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சல், இது கூட பச்சரிசி மாவு, எலுமிச்சம்பழம், உப்பு, இது 3ஐயும் பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கலந்து வச்சுக்கோங்க. கலந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செம்பு, பித்தளை, சில்வர் பாத்திரம் கூட நம்ம வச்சு கழுவிக்கலாம். வேர்க்கடலை வறுத்துட்டு நம்ம தோலை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இப்படி இல்லைன்னா நம்ம முரத்தில் போட்டு புடைக்கும்போது அங்கங்கே கீழே விழும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதில் வேர்க்கடலை போட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும், அந்த தோலெல்லாம் கீழே வந்துடும். வேர்க்கடலை மட்டும் அந்த கரண்டியில் இருக்கும்.